வணக்கம் நண்பர்களே. கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்கிறத பத்தி தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். கும்பராசி அன்பர்கள் இது வரைக்குமே சமுதாயத்துல ஒரு மதிக்கப்பட்ட நிலையில இருந்தவங்க கூட இனி தேவையில்லாத விமர்சனத்தால ஒரு மனத்துயரம் அடைஞ்சிருப்பீங்க. சகோதர வகையில தேவையில்லாத பகையாளியா நினைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை, வேலை செய்கிற இடங்களே ஆகட்டும், அதே மாதிரி பொருளாதார ரீதியாகட்டும் நிறைய இழப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கும். சக ஊழியர்களோட ஒரு ஒத்துழைப்பு இல்லாத போயிருக்கக்கூடிய சூழ்நிலை, செய்ய தொழிலில் ஒரு உற்பத்தி செய்கிறீங்கன்னா அது விற்பனை இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை, தொழிலில் ஒரு லாபம் கிடைக்காது இருக்கக்கூடிய சூழ்நிலை, இப்படி நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படணும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கும்பராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலன்களை நீங்கள் பெறுவீங்க, இது நம்ம சுருக்கமான முறையில் பார்த்துடலாம். கும்பராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான். கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தோட 3-4 பாதம், சதயம் நட்சத்திரத்தோட எல்லா பாதமும், பூரட்டாதி நட்சத்திரத்தோட 1, 2, 3 பாதமும் அடங்கியிருக்குது. கும்பராசி காலபுருஷனோட அங்கமைப்பில் 2 கணுக்காலையும் குறிக்கக்கூடிய ஸ்தர ராசி. கும்பராசி வாயு தத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய ராசினே சொல்லலாம். சனி பகவானே உங்களுக்கு நீதி தேவனா அமைஞ்சிருக்கக்கூடிய, அதாவது ராசி அதிபதியா அமைஞ்சிருக்கக்கூடிய இருக்கிறதால நீங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவங்களா தான் இருப்பீங்க. கும்பராசி அன்புகள் எதையுமே உங்க மனசுல ஒரு ஆழ்ந்த ரகசியங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயத்த மற்றவங்களால எளிதாக கண்டுபிடிக்க முடியாது. கும்பராசின்னு சொல்லக்கூடியது காலச்சக்கரத்துல 11வது வீடு. ஒரு பிடிவாத குணங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். பிடிவாத குணத்தை உங்க வாழ்க்கையில தூக்கி எரிஞ்சாவே உங்களால மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும். நிறைய விஷயங்களை நீங்கள் ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. அதே மாதிரி நிறைய திறமைகள் உங்ககிட்ட ஒழிஞ்சிருக்கு. யாரோடைய தூண்டுகோலும் இல்லாமல் நீங்கள் செயல்பட்டுக்கிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றிங்கிறது நிச்சயமே கிடைக்கும். அதே மாதிரி வராதுன்னு நினைக்கக்கூடிய பணத்தை கூட உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்குது. அதாவது சொல்ல வருஷம் என்னன்னா, நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு பணம் கொடுக்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா வராதுன்னு நினைக்கிறது எல்லாமே வந்துடும். ஆனால் வரும்னு நினைக்கக்கூடிய பணம் தான் உங்களுக்கு வர்றதில்லை. அதாவது நீங்கள் கடன் வாங்குறதும் சரி, கடன் கொடுக்கறதும் சரி, உங்கள் வாழ்க்கையில் தவிர்த்துட்டு வாங்க. மனசில் பட்டதை ஒளிவு முறைவு இல்லாமல் உண்மையாக பேசிடுவீங்க. நீங்கள் விருப்பப்பட்டது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். இந்த உண்மை பேசக்கூடிய குணத்தாலே சில நேரங்கள் உங்களுக்கு பிரச்சனையாகவும் அமைஞ்சிடும். இருந்தாலும் நீங்கள் நீதி தேவனுடைய ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடியதால் நீங்கள் உண்மை நேர்மை தான் பேசுவீங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட. அன்பு சாந்தம் நிறைஞ்சிருக்கக்கூடிய முகத்தோற்றம், நியாய அநியாயத்தை பற்றி மற்றவங்களுக்கு பயம் இல்லாமல் பேசக்கூடிய திறமை, சொன்ன சொல் தவறாமல் இருக்கக்கூடிய செயல், இது எல்லாமே உங்களை மற்றவங்கள பிடிக்க வச்சிடும். கொஞ்சம் முரட்டு பிடிவாததான் உங்களுக்கு பலவீனமே. உங்களுக்கு பிடிச்ச நபர்களாக இருந்தால் நெருங்கி பழகுவீங்க. பிடிக்காத நபராக இருந்தால் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டீங்க. பெயர் புகழ் அந்தஸ்து எதுவாக இருந்தாலுமே பிடிக்கலைன்னா நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க. அதே மாதிரி உணவு பிரியரும் கூட. நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல சாப்பாடு சாப்பிட்ட பின்னாடி தான் செய்யணும்னு நினைப்பீங்க. அதே மாதிரி சாப்பிட்ட பின்னாடி ஒரு சின்ன தூக்கமாவது வேணும்னு நினைப்பீங்க. மனசுக்கு பட்டதை ஒளிவு மறைவு இல்லாமல் உண்மையாக பேசிடுவீங்க. நீங்கள் விருப்பப்பட்டது எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கோம். அன்பு சார்ந்த நிறைஞ்சிருக்கக்கூடிய குணத்தாலேயே எல்லாருக்கும் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். சொன்ன சொல் தவறாமல் நடந்து கொள்வீங்க. அதே மாதிரி நீங்கள் பேச்சுக்கு மரியாதை கொடுக்க தெரிஞ்சவங்கன்னு சொல்லலாம். தவறு செய்யக்கூடிய நபர் யாராக இருந்தாலும் தயவு சச்சுன்னு பார்க்காம நீங்கள் அவங்க செய்யக்கூடிய தப்பை சுட்டி காட்டுவீங்க. கும்பராசிக்காரங்க ஒருத்தர் மட்டும் உங்களுக்கு நண்பராக இருந்துட்டா நீங்கள் தான் பாக்கியசாலின்னு சொல்லலாம். அதே மாதிரி கும்பராசி அன்புகளுக்கு தாய் தந்தை வழி உறவில் குடும்பத்தில் யாராவது ஒரு நபருக்கு ஒரு சில நேரங்களில் ஊனம் குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டில் பல வருஷம் வாழ்ந்தவங்க சுக வாழ்வாக வாழ்வாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த கல்வி, இருதயம், கண் சார்ந்த படிப்பு, பல் மருத்துவ படிப்பு, மருத்துவத்துறை இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு தான். இடம் வாங்கி விற்கிற தொழில் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளால் நல்ல பலன் அடையக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்குது. குழந்தைகள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, கடன் வாங்கக்கூடாது. அப்படியே கடன் வாங்கினாலும் கடன் வாங்கிக்கிட்டே இருக்காதீங்க. உங்களுக்கு அதனால் எந்த நன்மையுமே இல்லைங்கிறத உணர்ந்துட்டாவே போதும். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேலான நிலைக்கு உங்களால் வர முடியும். குடும்பத்து மேலே நல்ல பாசத்தோடு இருப்பீங்க. சகோதரர்கள், தாய், தந்தைன்னு எல்லார் மேலேயுமே பாசத்தோடு இருக்கக்கூடிய நபர் தான் கும்பராசி அன்புகள். ஒரு சில நேரங்களில் சகோதர ரீதியாக உங்களுக்கு பகை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அவமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கலாம். இருந்தாலும் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறி வரக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது. பெண் தெய்வ வழிபாடுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் மேலுமே சிறப்பு. பெண் தெய்வ வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. குலதெய்வ வழிபாடுமே சிறப்பு தான். மேலுமே முருகப்பெருமான் வழிபாடுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களை கொண்டு வந்து தரும். மிக முக்கியமான வழிபாடு ஆதி கும்பேஸ்வரர் வழிபாடு தான். கும்பராசி அன்புகளுக்கு ஏற்ற வழிபாடு இதுவும் ஒன்று. கும்பராசி அன்புகள் கும்பேஸ்வரர் வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வருது உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும்.
அதே மாதிரி நீங்க படிக்கிற படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கும் கொஞ்சமும் சம்மந்தம் இருக்காது. அனுபவ அறிவுங்கிறது ரொம்பவுமே அதிகமா இருக்கும். தொழில்ல லாபங்கிறது உங்க வாழ்க்கையில தொடர்ந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்ப வாழ்க்கையை பார்க்குறப்பமே உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அற்புதம் தான். நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்து போகணும். கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். குடும்பத்து மேலே எப்போதுமே உங்களுக்கு அக்கறை உண்டு தான். இருந்தாலும் தன்னோட துணையோட நீங்கள் விட்டு கொடுத்து போகக்கூடிய குணம் இருந்துட்டா உங்கள் குடும்ப வாழ்வும் அற்புதம் தான். உங்கள் வாழ்க்கையில பெரிய பெரிய பதவிகள், நல்ல வீடு வசதி வாய்ப்புகள் இது எல்லாமே அமையறதுல கொஞ்சம் தாமதம் இருந்தாலும் கடைசியில் நிலைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து கும்பராசி அன்புகள் என்ன மாதிரியான பலன்களை பெற போறீங்கிறத நாம இந்த பதிவில் பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாச தொடக்கத்துல இருந்தே குருவும் செவ்வாய் இணைஞ்சி 4ஆம் இடத்துல சந்திருக்கிறாங்க. இதை குரு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க. குடும்பத்துல சுபகாரிய பேச்சுகள் கைகூடி வரக்கூடிய வாய்ப்பு. இடம் வாங்குறது, வீடு கட்டுறது இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தாராளமா கவனம் செலுத்தலாம். சகோதரர்களோட இது வரைக்குமே ஒரு பகை உணர்வு ஏற்பட்டிருக்கலாம். இனி ஒத்துழைப்போட சில நல்ல காரியங்களை செய்ய போறீங்க. பாகப்பிரிவினை மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்ப முன்னெடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்க போகுது. ஜென்மசனி ஆதிக்கம் இருக்கிறதால எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருந்தால் உழைப்புக்கேற்ற ஊதியங்கிறது கிடைக்கும். சில நேரங்களில் பிள்ளைகளால பிரச்சனை வர மாதிரி இருக்கலாம். பிள்ளைகளை எதையுமே நீங்க புரிய வைக்க முயற்சி செய்யுங்க. அதிகப்படியான கண்டிப்புங்கிறது வேண்டாம். அதே மாதிரி வக்கர காலமா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல மாமா மைத்துனர் வழியில ஏதாவது மனக்கசப்புங்கிறது வரத்தான் செய்யும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பேச்சுவார்த்தையில நிதானமா இருங்க. வீடு மாற்றம், ஒரு இடம் மாற்றம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்துல ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி மாசத்தோட தொடக்கத்திலே உங்களுக்கு சில சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்துல பிரச்சனை இருந்துட்டு அந்த சூழ்நிலை எல்லாமே மாறி மன அமைதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதாவா இருந்தாலுமே நீங்க நேரடி பார்வையில பாத்துக்கிறது நல்லது. யார்கிட்டயுமே பொறுப்பை ஒப்படைக்காதீங்க. நீங்களே முன்ன நின்று செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எல்லா விஷயமும் சிறப்பு தான். இனி வரக்கூடிய வாரங்கள்ல உங்க ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியா சுக்கிரன் அமர்ந்திருக்கிறதால அவர் சப்தம ஸ்தானத்துக்கு வர்றது நல்ல நேரமா தான் அமைஞ்சிருக்குது. தொழிலா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், லாபங்கிறது கிடைக்கும். பண வருமானம் கைகளில் புரளக்கூடிய வாய்ப்பு தான். வாகன யோகமும் அமைஞ்சிருக்குது. புகழ்பெற்ற ஆலயத்துக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது. உங்க ஆசை தொடர்ந்து நிறைவேறும். ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாமே அமைஞ்சிருக்குது. ஒரு சிலருக்கு புதுசா பொறுப்பு, பதவி இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளையும் ஆதரவு தருவாங்க. பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட கொஞ்சம் நிதானமா செயல்பட்டீங்கன்னா எல்லா வேலையும் வெற்றி தான். வியாபாரம், தொழில் செய்யக்கூடியவங்க, கணக்கு வழக்கு பார்க்குறவங்க எல்லாருமே இந்த காலத்துல கொஞ்சம் கவனமா இருந்துட்டு வாங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க மாச கடைசியில் ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இது அற்புதமான காலம்தான். கொஞ்சம் செய்யக்கூடிய தொழில் வாழ்க்கையில் அக்கறை எடுத்துகிட்டு வர பாருங்க. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க படிப்புலையும் சரி தொடர்ந்து அக்கறை காட்டிட்டு வர்றது நல்லது. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இனி தொடர்ந்து சுப செலவுங்கிறது அதிகரிக்கும். துணிஞ்சு எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்துட்டு வரீங்க. இது வரக்கூடிய காலங்களில் மனசில் ஒரு அமைதியை ஏற்படுத்த பாருங்க. யோகா, தியானம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வாங்க. நிலம் வாங்கக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட்டிங்கனாவே போதும். குழந்தைகளுக்கு உரம் தேர்வு செய்கிற மாதிரி இருந்தால் அதுலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டு வாங்க. குடும்ப உறவில் இனி இருந்துட்டு வந்த சிக்கல் எல்லாமே நீங்க போகுது. குடும்ப வாழ்க்கையில் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துட்டு வந்தாவே நிறைய பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்க முடியும். முக்கியமாக கணவன் மனைவி இடையே பிரச்சனை வராமல் பார்த்துக்கிடுவாங்க. மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி பேச்சில் கொஞ்சம் இனிமையாக கூட்டிகிட்டு வர்றது நல்லது. போக்குவரத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வாங்க. மற்றபடி கும்பராசி அன்புகளுக்கு இந்த காலம் சிறப்பு தான். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து படிப்பில் அசத்த போறீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் அரியணையில் உட்காரக்கூடிய காலம் வந்திருக்குது. கவனச்சிதறல் இல்லாமல் பாடங்களை படிச்சுட்டு வர பாருங்க. வேலை விஷயமா ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புங்கிறது இந்த காலத்தில் அமைஞ்சிருக்கு. தொட்ட காரியம் எல்லாமே இனி தொடர்ந்து வெற்றி தான் பெற போறீங்க. அனுகூலமான பலன் கிடைக்க போகுது. தாய் வழி உறவுகளால் கொஞ்சம் சிக்கல் ஏற்பட்டாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே நல்லதாக தான் முடியும். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன மனசாபம் வந்தாலும் உடனே நீங்கிடும். அதே மாதிரி பயணங்களின் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. எதிர்பார்க்கக்கூடிய பண வரவு கொஞ்சம் தாமதம் ஆனாலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழிலதிபர்களாக இருக்கக்கூடியவங்க, வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க எல்லாமே சிறப்பான பலனை பெற முடியும். பணப்புழக்கங்கிறது சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது. பெண்களாக இருக்கக்கூடியவங்க குடும்பத்தில் ஒரு நல்ல மதிப்பை பெற போறீங்க. இருந்தாலும் அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவங்களோட கொஞ்சம் நீங்கள் அனுசரிப்பு தன்மைங்கிறது தேவைப்படுது. வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் இது மகிழ்ச்சியான வாரங்கள்னு சொல்லலாம். சுயதொழில் ஈடுபடக்கூடிய பெண்களாக இருந்தால் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றங்கிறது ஏற்பட போகுது. தினமுமே நீங்கள் விடியற்கால வேலையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதும், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்கிறதும், வெள்ளிக்கிழமை நாட்களில் லட்சுமி தேவி வழிபாடு செய்கிறது நல்லது. பைரவர் வழிபாடுங்கிறது உங்களுக்கு மேலுமே சிறப்பு தான். மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்களை தவிர்த்துட்டு செயல்பட பாருங்க. கூட்டு தொழிலில் ஏற்பட்ட இந்த சிக்கல்கள் எல்லாமே நீங்கி லாபம் அடையும்.
சனி பகவான் வக்ரமடைஞ்சிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில உங்க வாழ்க்கையில இருந்துட்டு இருந்த நெருக்கடிகள் எல்லாமே விலகி போகுது. குழப்பங்களும் கூடவே மறைஞ்சு போகும். நீங்க செய்யக்கூடிய எந்த விஷயமே வெற்றி தான். வாகனம், நகை வாங்குறது இந்த மாதிரி விஷயம்லாம் உங்க வாழ்க்கையில அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதனால செலவுகளும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் வார்த்தைகளை நிதானத்தை கடைபிடிச்சிட்டு வந்தாவே உங்களுடைய வாழ்க்கைங்கிறது இந்த காலத்துல சிறப்பா அமையும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.